175 ஆண்டுகளுக்கு பிறகு திருநெல்வேலி வேணுவனக்குமார் கோவிலில் மகா கும்பாபிஷேகம். திருநெல்வேலி மாநகரின் பழமையான அருள்மிகு ஸ்ரீ வேணுவனக்குமார் திருக்கோவிலில் சுமார் 175 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் வேணுவனம் என அழைக்கப்பட்ட மூங்கில் காட்டு பகுதியாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது. 1982 முதல் கோவிலின் நிர்வாகத்தை மேயர் ராமகிருஷ்ணன் குடும்பத்துடன் மேற்கொண்டு சிதிலமடைந்த கோவிலை முழுமையாக புனரமைத்துள்ளார். இக்கோவிலில் தனி முருகன், விநாயகர், வராகியம்மன், நவக்கிரகங்கள் உள்ளிட்ட பல சன்னதிகள் உள்ளன. பக்தர்களின் நோய்கள் குணமடைந்ததாக பல நம்பிக்கைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மகா கும்பாபிஷேக விழா பிப்ரவரி 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கி 7ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை மகா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென மேயர் அழைப்பு விடுத்துள்ளார். அருள்மிகு ஸ்ரீ வேணுவனக்குமாரர் திருக்கோவில், இந்த அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட திருக்கோயில் 1982 என்னிடம் நெல்லையப்பர் கோயிலுடைய நிர்வாகத்திலிருந்து என்னிடம் இந்த நிர்வாகத்தை கொடுத்துள்ளார்கள். அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் விடாமல் அந்த கோயிலுடைய பணியை நான் இறைப்பணியை பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த இடத்துக்கு ஒரு வரலாறு என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பு கம்ப்ளீட்டாக இது மூங்கில் காடு. மூங்கில் காட்டில் மூங்கில்னா வேணுவன, அந்த ஆலயத்தினுடைய பேர் ஸ்ரீ அருள்மிகு வேணுவன குமாரர் திருக்கோயில். மூங்கில் காட்டில் சுற்றி 2000 ஆண்டுகளும் மூங்கில் காடு இந்த பகுதியில் இருக்கிறதுனால நெல்லையப்பர் கோயில் 1700 ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட நெல்லையப்பர் கோயில். அப்படி இருக்கும்போது அந்த மூங்கில் இருந்து தான் நெல்லையப்பர் வந்தது ஐதீகப்படி எல்லாரும் சொல்லி அதில் வந்தவுடைய வரலாறு. அதே மாதிரி நெல்லையப்பர் கோயில் கட்டப்பட்ட காலத்தில் சூரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய இந்த திருச்செந்தூருடைய நிலையிலே திருநெல்வேலியிலே அதுக்கு அடுத்தால திருநெல்வேலியில் தான் ஐதீகப்படி முறைப்படி அந்த சூரசம்ஹாரருடைய நிகழ்ச்சி நடக்கும்போது இங்கே மன்னர் காலத்திலே இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட அதுவும் 1500 வருஷத்துக்கு மேலே திருக்கோவில் கட்டப்பட்டது. அப்போ மூங்கில் காடாக இருந்தாலும் பக்கத்தில் கம்பா நதி, இந்த கம்பா நதி தான் இந்த இடத்துல ஓடி இருக்குது. அந்த கம்பா நதிக்காரன் ஓடும்போது அதிலிருந்து முருகனுக்கு அவசியம் எடுத்து பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த காலத்தில் பக்தர்கள் பண்ணியிருக்காங்க. அன்றைக்குள்ள நிர்வாகமும் பண்ணியிருக்கு. அன்றையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலுடைய ஒரு சிறப்புமிக்க விசேஷம் என்னென்னா, முருகர் தனி முருகராக
காட்சி அளித்து சூரனை சமகாரம் பண்ணக்கூடிய ஒரு இரும்பு வேல், அந்த வேலும் என்னோட ஒப்படைத்தார்கள். அதே மாதிரி படிப்படியாக இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட என்னென்னா அதிசயங்கள் நிறைய. அதாவது வந்து படித்தவர்கள் யார் வந்து இந்த ஆலயத்தில் பணி செய்தாலோ அவங்களுக்கு அரசு பணி கிடச்சிருக்குது. அதே மாதிரி என்னையும் இந்த இடத்துல அவர் வணங்கி வந்தவுடைய இடத்துல என்னையும் தமிழ்நாடுடைய முதல்வருடைய எண்ணத்தில் என்னை ஒரு தொண்டனை ஏற்று இன்றைக்கி ஒரு மாநகரத்துடைய மேயராக என்னை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து இன்றைக்கி மாநகர மத்தியில் நான் வளர்ந்து வருகிறேன். அதே மாதிரி இந்த கோயில் வந்து ஒரு 175 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் கொடுத்து. 175 ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் என்னென்னா, நானும் நெல்லையப்பர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கும்போது மனு கொடுப்பேன். அவங்களுடைய நிர்வாக சூழ்நிலை காரணமாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவர் என்ன நினைச்சாருதோ உங்களுடைய மூலமாக தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் என்று அவர் நிலையில் ஏற்பட்டதுனால எனக்கும் அந்த நிலையை உருவாக்கி கொடுத்ததுனால எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அவங்க எல்லோரும் நாங்கள் கையில் இருந்து போட்டு இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகத்துடைய நிலையை கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த கோயில் வந்து பாலடைஞ்சு கிடந்தது, வௌவாலேருந்து அடைஞ்சி எல்லாம் படும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஒரு வேலு ஒரு சின்ன தேங்காய் உடைக்கக்கூடிய ஒரு அருவா இதுதான் என்னோட ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பணிகளை செஞ்சு வருகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கோயிலுடைய நிலைப்பாடுகளை எடுத்திருப்பீங்க. ஆனால் விடாத முயற்சியால் என்னுடைய கையில் இருக்கிறதுடைய எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது படிப்படியாக கும்பாபிஷேகத்துடைய வேலையை முடியடையக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. நாளைக்கு வந்து பாலாலயம் பண்ணுறோம். அந்த பாலாலயம் வந்து முடித்த உடனே அதுக்கப்புறம் அதிலேருந்து 10 நாள் இருக்கக்கூடிய விடுபட்டக்கூடிய பணிகளை செய்து அது மாதிரி 6 கனவி ஹோமம், 7ஆம் தேதி யாகசாலை, 8ஆம் தேதி காலையில் 7 மணிலேருந்து 8:30க்குள் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மாதிரி இந்த ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் வந்து தனிமுருகர் நிலை நினைத்த காரியத்தை நடக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மூங்கியில் நான் ஒரு 30 ஆண்டு காலம் முன்பு ஒரு கன்று தான் வச்சேன். அந்த ஒரு கன்று வைக்கும்போது அந்த கன்று வந்து தழுக்கலை. அப்புறம் முருகருக்கு ஒரு 6 குடம் தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை விட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேணு வனமாக இன்றைக்கி அவர் காட்சி அளிக்கிறார். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு அரச மரம் ஒரு 35 வருஷம் முன்னால் ஒரு தொட்டியில் வச்சு தான் வளர்த்தேன். இன்றைக்கி அதை வச்சு 35 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சோலையாக இருக்குது. அவருக்கு எல்லாமே அவருடைய சக்தி, வேணுவன குமாரருடைய சக்தி. முருகனுக்கு அவருடைய பேர் கிடையாது, வேணுவன குமாரர். அந்த குமாரருங்கும் போது அந்த திருமணமாகவில்லை அந்த ஒரு காலங்கள் ஏற்பட்டதுனால அவர் தனியாக பவர் ஜாஸ்தி. அவர் என்னச்சு ஒரு பையன் கூட ரொம்ப மனநல சரியில்லாமல் வந்தாப்புல அந்த பையன் நீங்கள் நல்லா நடந்து கொண்டு போனால் ஒரு குழந்தை வாய் பேச முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த குழந்தை இந்த ஆலயத்தில் வந்து அவர் ஆட்டா போட்டு தன்னுடைய ஒரு சோசிக்காரர் சொல்லியிருக்காரு, தனி முருகன் வாக்கியங்கார ஓரமாக இருப்பார், ஒரு வணங்குவார், ஒரு ராமியமிட்டிக்காரர். அவர் எல்லா பக்கமும் அலைஞ்சு பார்த்தார். கடைசியில் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் கொண்டு வந்து விட்டார். அந்த பௌர்ணமி தூரமும் அந்த பொண்ணு வந்து பேசினாலும் இன்றைக்கி கல்யாணி ஸ்கூலில் படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்காப்புல. அதனால் அவர் நினைத்து ஒரு நிமிடம் அது மாதிரி கடைசி செவ்வாய்க்கிழமை கூட நான் பால விஷயம் பண்ணுறேன். நம்ம அது எப்படி விலகு பூஜை ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் சூழ்நிலை இல்லாமல் விட்டுட்டேன். இப்போ கடைசி செவ்வாய்க்கிழமை தோறும் எப்போதும் நான் அந்த பால விஷயம் பண்ணோன்னா பக்தர்களும் நிறைய பேர் பால விஷயம் கொடுப்பாங்க. இன்றைக்கி அது ஒரு அம்சம் என்னென்னா, வரையம்மன் முன்னால் இருக்காப்புல, விநாயகர் இருக்காப்புல, வரையம்மன் இருக்காப்புல, அதே மாதிரி வந்து நவக்கரம் இருக்குது. அப்புறம் வந்து திருமண கோலத்துக்கு திருமணம் நடத்துக்கனால சண்முகர் வேறு இருக்குது. அது மாதிரி பைரவர் இருக்காப்புல, தட்சிணாமூர்த்தி இருக்காப்புல. இங்கே சிவன் வந்து எங்கே தோண்டியிருக்கார் பார்த்தீங்க, சிவன் வந்து அம்சமாக இந்த மூங்கில் அடியில் இருக்காங்க. இதுதான் பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கும் இறைப்பணி செஞ்சு கொண்டு வருகிறேன். வருகின்ற 8ஆம் தேதி மகா அஷ்டபந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த செய்தி அறிந்து அவ்வளவு பேருமே இந்த கோயிலில் வந்து விபூதி எடுத்து நீங்கள் பூசி கொண்டு நான் நோய் இல்லாமல் வாழலாம், உயர்ந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லி இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.